வணக்கம் நண்பா. இன்னைக்கு ட்ரிப் நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாறு அண்ட் போடிமெட்டு அந்த சரௌண்டிங் ஏரியா தான் போக போறோம். ஏன் அப்படின்னா போன வருஷம் கரெக்டா வந்து 2022 அப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு ஊட்டி ட்ரிப் பிளான் போட்டிருந்தோம். அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து நடத்தி காட்டிட்டோம். அந்த நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லாரும், அதே மாதிரி தான் நம்ம நியூ இயர் அன்னைக்கு ரைடு போனோம். ரைடு போறதுல என்ன பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா அதுல நான் எனக்கு உள் மனசுல தோன்றது என்ன அப்படின்னா, நம்ம நியூ இயர் அன்னைக்கு ரைடு போனதுனால போன வருஷம் வந்து எக்கச்சக்கமான ரைடு போயிருக்கோம். போன 2022 தான். அதனாலதான் சரி இந்த வருஷமும் நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரைடு போவோம். லக் இருந்தா இந்த வருஷம் அடிச்சு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு தான் பாயிட்டு இருக்கோம். ஓகே நண்பா, நம்ம ட்ரிப்ல சந்திப்போம். அந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6 மணி ஆயிடுச்சு. நான் 4 மணிக்கு எந்திரிச்சது. பாப்போம் அடுத்தடுத்து இன்னைக்கு இந்த வாட்டி யார் யார் போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் போறேன். என்னோட பிள்ளையன் வந்து பாத்தீங்கன்னா போன கொல்லி ஹில்ஸ் வந்தாரு பாத்தீங்கன்னா, நம்ம கெயின் அஜித் அவர் வர்றாரு. அப்புறம் அடிஷனலா வந்து நம்ம கோ ரைடர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் என்கிட்ட பைக் இல்லாத காலத்துல எனக்கு அந்த என்கிட்ட பைக் இல்ல அப்படின்ற ஃபீலிங்ஸே இல்லாம வச்சிருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு. அவங்ககிட்ட அப்ப பைக் இருந்துச்சு, இப்பயும் பைக் இருக்கு. அப்ப அவங்ககிட்ட பைக் இருக்கும்போது வந்து என்கிட்ட பைக் இல்ல அப்படின்ற ஒரு சிறு எண்ணத்தை கூட மனசுல பதிய வைக்கல, அந்த அளவுக்கு என்னை பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க நான் கூட்டு போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஒருத்தர், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம லடாக் வந்தாரு பாத்தீங்களா, பேங் பேங் ராஜு பாய் போடுறா பிஜிஎம், அவர் தான் வர்றாரு. சோ நம்ம வண்டி இன்னைக்குதா இதான் நம்ம என்எஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப்ல நம்ம அடிஷனல் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து டிவிஎஸ் லான்ச் பண்ண டிவிஎஸ் என்டார் 125 அதோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ அண்ட் லாங் டிரைவுக்கு இந்த வண்டி எப்படி இருக்கு, லாங் டிரைவுக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது, சோ இதெல்லாம் பார்க்கலாம். பேசிட்டு இருக்கிற வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 முடிஞ்ச அளவுக்கு போய் ட்ரை பண்ணுவோம். இதுவே 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சோ பார்க்கலாம் நண்பா, பாய். நம்ம வண்டி நிக்குது. போன மாதிரியே கதவை பூட்டிடுங்க. இந்த வாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடணும். நம்ம அப்பாச்சி, நம்ம நார்மல் ரைடுக்கு யூஸ் பண்ணுற அப்பாச்சி இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா டிவிஎஸ் என்டா இருக்கு, இந்த வண்டியோட லாங் டிரைவுக்கு செட் ஆகுதா என்ன அப்படின்றத இந்த வண்டி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட வெங்கடேஷ் வண்டி. இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஆர்டிஆர் தான் வச்சிருந்தாப்புல, இப்போ தான் ரீசெண்டாக வந்து என்டா இருக்கு மாதிரி இருக்குல்ல. அவர் தான் ராஜு பாய். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வீட்டில் கிளம்ப போகிறோம். இன்டார்க்கில் போனவங்க நம்மளுக்கு முன்னாடியே போயிட்டாங்க போல, ரொம்ப உக்கிரமாக இருக்காங்க. 4 மணிக்கெல்லாம் அவங்க எழுப்பி விட்டாங்க என்னைய. பிரேக்கிங் எல்லாமே செக் பண்ணுவோம்ல, போனது மாதிரி தானே. பிரேக்கிங்லாம் செக் பண்ணிக்கோங்க வண்டி எடுக்கும்போது, ஏன்னா கூலிங்காக இருக்கும். நேற்று சர்வீஸ் வேறு பண்ணியிருப்பீங்க, பிரேக் சில சமயங்களில் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. உட்காருங்க கெயின். என்னாச்சுன்னா க்ளவுஸை கீழே போட்டாப்புல, அது வந்து அவருக்கு கை வந்த க்ளவுஸை கீழே போடுறது வந்து, ஏன்னா போன தடவையும் கீழே போட்டார், இந்த தடவையும் கீழே போட்டிருக்காரு. அது வந்து வெறும் குச்சி தாங்க, என் பாம்பு நினச்சி பயப்படாதீங்க. ஆமாம், எங்கள் ஊரில் எல்லாருமே விவசாய பெருங்குடி மக்கள் தாங்க அதிகம். ஸோ அதனால தான் ஏர்லி மார்னிங் இருந்துச்சு அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. கெயின் அந்த பிரேக்கை ரொம்ப லூஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பல்கில் போயிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி இப்போ ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நம்ம சேஃப்டி தான் முக்கியம். முடிஞ்சளவு ரைடு போகும்போது எல்லாமே ஃபுல் கியர்ஸோடு ஓட்டுங்க. ஹெல்மெட்டாக இருக்கட்டும், ஜாக்கெட்டாக இருக்கட்டும், முடிஞ்சளவு எல்லாம் போட்டு போட்டுங்க. சொல்லணும் மாதிரி போன தடவை இதே ரோடு தான் வந்து ப்ராசஸிங்கில் இருந்துச்சு, ரோடு போட்டுட்டு இருந்தாங்க.
இப்போ அதே ரோடு வந்து ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இதாங்க எங்கள் ஊரோட கோயில். செம்பட்டி கண்ணப்பர் சித்தரையர் உரிமைமுறைக்கு பாத்தியப்பட்ட ரோட்டு பெத்தம்மாள் கோயில். பெத்தம்மாள் கோயில்னு சொல்லுவாங்க மற்றவங்க. இதோட சிறப்பம்சம் என்னன்னா, செம்பட்டியில் வந்து அதோட என்னோட கிராமத்தில் வந்து சில பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் பல பேருக்கு காவல் தெய்வமாகவும் விளங்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிற கூடாது. பிகாஸ் இந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிற வாகனங்கள் இந்த ஏரியாவில் இருக்கவங்க புதுசாக யாரும் பைக் வராலும் சரி, ஸோ இங்கே தான் பூஜை பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா பிகாஸ் இதுதான் மெயின் ரோடு அவங்களுக்கு. நம்மளும் இது வரைக்கும் போன ட்ரிப்பு எல்லா ட்ரிப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு சிறிய பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அது எங்களோட வழக்கமாகவும் நான் இப்போ வச்சுக்கிட்டேன். இப்போ பிரார்த்தனை முடிஞ்சு அடுத்து வந்து நேராக பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து எங்கள் வந்து ஒரு லாகில் நம்ம சந்திப்போம். என்னங்க ஒன்றுமே தெரியல. என்னங்க இந்த ஹைவே மாதிரியே இல்லை, இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. நம்ம ஊர் தானே அது? அப்படியா? அதான் எனக்கு இவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? ஹெட்லைட்டு போட்டு ஓட்டுங்க நண்பா, அதான் ரொம்ப முக்கியம். ஹெட்லைட்லேயுமே வந்து முடிஞ்சளவு எல்இடி இல்லாமல் எல்லோவில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து விசிபிள் ஆகும். நல்லா போட்டிருக்கேன் நண்பா. ஃபாக் லேம்ப்பு உங்களுக்கு தெரியும், லடாக்கில் யூஸ் பண்ணது. நல்லா இருக்கு நண்பா கிளைமேட். எங்கள் ஏரியாவே போட்டிருக்குன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜாலியாக இந்த மாதிரிலாம் நான் ஏரியாவை பார்த்ததே இல்லை. எங்கே டெய்லி காலையில் 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சா பார்க்கலாம், 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிச்சா இடத்த பார்க்குறது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது, விசிபிளாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது நல்லா தான் இருக்குது, நல்லா ரோடு கிளியராக தெரியுது. முன்னாடி இப்படி தெரியல, அதனாலே என்னமோ தெரியும். நம்ம ஆளு வேகமாக வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. மிரரில் பாருங்களேன் தெரியும். போயிட்டுருக்காங்க இவங்க அடிச்சு டிவிஎஸ் என்டார்க்கில். நல்லா தாங்க போயிட்டுருக்கு. அதுவும் பைக் ஆட்டத்தை பார்த்தீங்களா எப்படின்னு அப்படி இருக்கு அவங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சு ரைடு போகிறது நல்லா தான் நண்பா இருக்குது. என்ன கொஞ்சம் குளிருது, காலையில் எந்திரிக்கிறதுக்கு அலுப்பாக இருக்குது. ஆனால் எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். முடிஞ்சளவு சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம். இனிமேல் ஆகும் 2023 பிறந்துருச்சுல, இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். காய்ஸ் இப்போ நம்ம ஹைவே கிராஸ் பண்ணி நம்ம சிலுவம்பட்டி ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரோடு சின்னதாக இருக்குதா. இந்த குறுகிய பாதை 2 வழிச்சாலை தான் இது. நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு ஹில்ஸுங்க, நல்லாயிருக்கு. இந்த இது வந்து என்னோடய ஃபேவரட் பாதைன்னே சொல்லலாம். ஏன்னா அது போகிற வழியில் செம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும், அது எங்கள் ஊர் மாதிரியே அதோட பேர் இருக்குது. எத்தனை வேகத்தடை தானியா போட்டு வைப்பீங்க? இத்தனையா? ஒரு அளவு வேணாமையா வேகத்தடை போடுறதுக்கு? எப்பா உங்களோட முடியல சாமி. எத்தனை ஐயா. நல்ல வேலை காய்ஸ், நம்ம வழக்கமாக டீ குடிக்கிற கடை வந்துடுச்சு இங்கேயுமா. இந்த ஒரு வேகத்தட்டையை மட்டும் கடந்துட்டோம்னா அடுத்த இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம ஹைவேல பயணம் பண்ணலாம். டீ குடிச்சிட்டு பயணம் பண்ணுவோம்பா. ஏன்னா நிறையா பேர் இங்கே வந்து டீக்கு அடிமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உசிலம்பட்டி ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 6 மணிக்கு எடுத்து இப்போ வண்டி 8 மணி ஆகுது. 6 மணிக்கு வண்டி எடுத்தோம். இந்த தான் நான் ஃபேவரட் ஆகிட்டு. இந்த சைடு வந்தாலே நான் இங்கே தான் டீ குடிப்போம் ரைடுன்னு வந்தால். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் டீ குடிச்சிட்ருக்கோம். டீன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரைடு பண்ணுறப்ப டீ குடிக்கிறது வந்து ஒரு உத்வேகமாக நம்மளுக்கு வந்து அமையும். ஸோ எனர்ஜிட்டிக்கு நான் மதியம் என்ன நான் இளநீர் குடிக்கலாம் அப்படின்றத பார்த்தா சும்மாவே கிளைமேட் வரவே பார்த்தீங்க இல்லையா? ஸோ அவ்வளோ ஸ்னோவாக இருந்துச்சு. அதனால தான் இளநீக்கு இறங்கலை. இப்போ டீ குடிச்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். தேனி தாண்டிட்டு டிஃபன் ஏதாச்சும் சாப்பிட்டு அடுத்த ரைடை கண்டினியூ பண்ணலாம். பாய் வா பாய். ஒரு நிமிஷம் இருங்க, பாய்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். அது எப்படின்னு டீ எப்படி இருக்கு? டீ வந்து அருமையாக இருக்குங்க. இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபுட் பிளாகருங்க, அதனால தான் சொன்னேன். சும்மா ஒரு பண்ணுக்கு ஃபுட் பிளாகர் ஆகணும். அவனை சொன்னால் கொஞ்சம் கேட்க முடியாப்புல. சரி ஓகே காய்ஸ், அதாவது வந்து கண்டென்ட் மாறி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரைடுலேயே கண்டினியூ பண்ணலாம். இந்த வரைக்கும் கூலிங்காக இருந்துச்சு, இப்போ திருப்பி வெளியில் ஆட்டி பிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்டோவுக்கு பின்னாடி வந்து நீங்கள் எப்பயுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஆட்டோ ஓட்டுறவங்களை பற்றி நிறையா தெரியும். ஏன்னா கூட இருக்கவங்க பூரா ஆட்டோ ஓட்டுறவங்க நிறையா இருக்காங்க. ஒன்றே அவங்க பின்னாடி ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு போயிடணும், இல்லைன்னா அவங்கள ஓவர்ட்ராக் அடிச்சு போயிடணும்.
இது உசிலம்பட்டியோட மெயின் பஜார் போலங்க. எல்லாருமே நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குது நம்மளோட கெட்டப்பு, நம்மளோட அந்த டாப் பாக்ஸு எல்லாருமே. எந்த சைடு போகணுன்னு தெரியலையே, 2 டர்னிங் வருது. இவ்வளோ லெஃப்டாக ரைட்டான்னு தெரியலையே, மேப் வேறு பார்க்கல, ரூட்டு வேறு மறந்து போச்சு. நான் பயிலுக மேப் போட்டு போகிறாங்க, அவங்க பின்னாடி கொஞ்சம் தூரம் போவோம் அந்த சிட்டியை கிடக்கிற வரைக்கும். ஒரு வழியாக நம்ம பல டிராஃபிக்ஸும் பல ஊர்களை கடந்து நம்ம வந்து ஹில்ஸுக்கு வந்தாச்சு நண்பா. இப்போ நம்ம நேரம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குரங்கணி அப்படின்ற ஒரு சிறிய மலை கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது நிறையா பேருக்கு இந்த ஏரியா தெரியாது, வந்து ஹிடன் பிளேஸ் தான் அதுவும். போன தங்கண்டுக்காம போனேன்னா அப்படி கொடுத்தாங்க. ஒன்று இங்கிட்டு போனாலும் இங்கிட்டு வரணும். இவன் தான் முப்பாடையும் சொல்கிறேன், நான் போய்கிட்டு வாங்குறேன்றேன். அது கேட்க நான் என்ன சொன்னேன், அது ஐயோ நல்லா ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சு, கெடுத்து விட்டா இல்லைங்க. இதுவும் வந்து ஒரு ஹிட்டன் பிளேஸ் தாங்க. நம்ம போகிறது மேக்ஸிமம் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஹிட்டன் பிளேஸாக தான் போவோம். அந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 20 குடும்பம் தாங்க வசிக்கிறாங்க. 20 குடும்பம் இருக்கும், 2 டீ கடை மட்டும் இருக்கும் மேலே. இந்த லோக்கலில் இருக்கவங்க நிறைய பேர் அங்கே ட்ரிப்புக்கு போவாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டன் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் போய் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்குன்றதை. நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். நீங்களும் வரணுன்னா வாங்க. இது வந்து எக்ஸாக்ட் ரூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போடிமெட்டு நீங்கள் ஏறுற சைடில் ஒரு சோதனை சாவடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது மதுவிலக்கு சோதனை சாவடின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நியராக அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு குரங்கணின்னு போட்டு ஒரு போர்டே இருக்கும். குரங்கணின்னு போட்டு ஒரு 10 கிலோமீட்டர்னு போட்டுப்பாங்க ஏரோ போட்டு. ஸோ அது வழியாக போனீங்கன்னா நீங்கள் அங்கே குரங்கணியில் ரீச் ஆகிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது ஃப்ரெண்டோடது. அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு வந்து மேலே ஒரு டீ கடை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்க தான் அந்த கெஸ்ட் ஹவுஸோட சாவி வந்து கீ அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்கள்ட்ட தான் நம்ம சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லணும். நம்ம கீழேருந்து சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க, இன்னும் நான் எடுக்கலை. நான் மேலே போயிட்டு ரிட்டன் நம்ம என்டார்க்கில் ரிட்டன் வந்து எடுத்து கொடுக்கலான்னு பார்க்குறேன். சிக்கன் வாங்கி எடுத்து கொடுத்துட்டோம்னா அதை அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. எங்களை எப்படி வருங்க ஒரு வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு செம்ம சாய்ஸாக வந்து இருக்கும். செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸு. நான் போனதில் வந்து போன அனுபவத்தில் வந்து சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அதோட இது நம்ம தங்கியிருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸோட வியூ பாயிண்ட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே இது ஒரு ஆசை வரும், நம்மளும் அங்கே போகலாம், போய் நம்மளோட வீக்கெண்டையோ இது ஒரு சின்ன 1 டே ட்ரிப் 2 டே ட்ரிப் மினி ட்ரிப்பையும் அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். காய்ஸ், இந்த மாதிரி பாதையெல்லாம் கடந்து போனால் தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும், ஓகேங்களா? அந்த ஃபால்ஸு இழைக்குது, ஏன்னா அங்கே பாருங்கள், அதுலேருந்து இன்ன வரைக்கும் சறுக்கிட்டு வந்தோம். ஒரு கொடி அந்த கீழே விழுந்துருச்சு. ஒரு ஆள் நமக்கு முன்னாடி போயிட்டாரு, ஏன்னா அவன் தான் எலி எங்களுக்கு, அவனை தான் டெஸ்ட் பண்ணிக்கிருக்கான். ஆனால் வந்து வெயிட் கம்மி. அடுத்தடுத்து நம்ம எல்லாரும் போவோம், வாங்க ஃபால்ஸுக்கு. ஏய் ஒண்ணும் இல்ல மேல அவர் குரங்கியா. இதுக்குள்ள ஹியூஸ்ல இந்த மாதிரி முடிஞ்ச அளவு பேப்பர் போடுறத தவிர்த்துக்கோங்க. ஸோ யாரோ போட்டு போயிருக்காங்க, நம்ம அதை சுத்தம் பண்ணி கீழே கொண்டு போய் போட்டுருவோம். இந்த மாதிரிலாம் போடக்கூடாது நண்பா. அனைத்திலும் சோசியல் சர்வீஸ் இருக்கணும். தூளத்தில் என்எஸ்எஸ் கேம்பில் இருந்தோம், அதனால் அந்த கடமைகள் செயல்பட வைக்கிறது. ஃபால்ஸுக்கு வந்துட்டோம், பாருங்க மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து சாட்டர்டேனால, அதுவும் ஹாலிடே இன்னைக்கு, அதனால் கூட்டமாக இருக்காங்க. ஏன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏரியா நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஃபுட்டு வந்து
சிக்கன் கிரேவி சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லிட்டு வந்திருக்கோம். போயிட்டு சாப்பிடணும். ஏரியா நல்லா இருக்கு காய்ஸ். ஒரு வழியாக வந்து நம்ம குரங்கணி அதாவது இது ப்ரைவேட் ஃபால்ஸ் கிடையாது, ஹிடன் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். அது வேறு லெவலில் இருக்குது. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. போங்க மேலே போய் குளிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம். இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ரௌட் அதிகமாக இருக்காங்க. நம்மளுக்கு க்ரௌடு ஒத்துக்கிறாது. நம்ம வந்து உள்ளே போய் குளிப்போம். சரிங்களா? வாங்க முன்னேறி போவோம். மேலே இங்கிட்டு தான் போகணும். வாங்க போவோம். எடுத்துட்டேன் தண்ணிக்குள்ள குளிருது. ஏண்டா இன்னிவா அதோட இது நல்லா தெரியுது. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற லெவல்ல வந்து நம்ம ட்ரிப்பை என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லுங்க. நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து பெரான்ஸ் வந்ததுக்கு செம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு செம்ம ஒர்த்துங்க அது. பாருங்க நம்ம கைஸை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத. ஒருத்தர் குளிச்சு முடிச்சாரு. அவருக்கு பாடி கொஞ்சம் வீக்கு, அதனால அவருக்கு குளிர் ஒத்துக்கிறாரு. மிச்சம் 3 பாடி கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு நண்பா, சூப்பரா இருக்கு. அந்த பேக்ரவுண்டை பார்த்துக்கோங்க. அருமையான ஒரு இடம். இடையெல்லாம் ஃபன் டைம் பூரா முடிஞ்சு ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம வந்து கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு